கடையில் வாங்கின கோதுமைக்கு கடையில் வாங்குற கோதுமை மாவுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு கோதுமை மாவு பாக்கெட்டாக வருது, நிறைய தில்லுமுள்ளு பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ காமிக்க போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது கடையில் வாங்கின கோதுமை. இது நம்ம இந்த ஸ்டேஜில் வாங்கி க்ளீன் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரிஜினலாக இருக்கும். இதுவே கடையில் கோதுமை மாவாக வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னன்னு நீங்களே பாருங்க. மாவு மாதிரி இருக்குதா? கோதுமை மாவு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ண கோதுமை மாவு ஆஃபர் பை ஒன் கெட் ஒன்ல வாங்கின அது மாவு எந்த அளவுக்கு எலாஸ்டிக்கா இருக்கு பாருங்களேன். இது கோதுமை மாவா இல்லை பிளாஸ்டிக்கா எந்த அளவுக்கு இழுக்கிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு எலாஸ்டிக்கா இருக்கு பாருங்க. இந்த ரப்பர் மாதிரி பாருங்களேன், பிளாஸ்டிக் மாதிரி பாருங்க. வாங்கிட்டு வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ல வாங்கிட்டு வந்தது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல. நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்களேன், இப்படி ஏமாத்துறாங்க. புரோட்டாக்கு அடிச்ச மாவு கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இப்படியெல்லாம் கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்போ ஞாபகம் வருது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. பார்த்துடலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா?